நான் தான் உங்களோட மிஸ்டர் மைக்ரேட்டர் பேசுகிறேன். வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்கும். அதுவும் நம்ம ஆப்காஸ் ப்ரோ வீட்டில் தான் இருக்கும். லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம மதுரைக்கு ஜங்ஷன் வரைக்கும் எப்படி ரீச் ஆகணுங்கிறதெல்லாம் அதில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா லஞ்ச் சாப்பிட தாங்க போக போகிறோம். அதுவும் ப்ரோ எங்கேயே கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ஸ்பெஷலாக. போயிட்டு நம்ம வந்து அங்கே vlog பண்ணி அங்கே இருக்க சாப்பாடை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிமார்ட் போக போகிறோம். டிமார்ட்டில் போயிட்டு நம்ம அங்கே போய் நம்ம ஜம்முக்கு போகிறதுக்கு அங்கே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணுறது சாப்பாடுனா ஒன்றும் இல்லைங்க, ரெடி டு ஈட் சப்பாத்தி அது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்க போகிறாங்க. தேவையான அக்சசரிஸ் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஜாமு அப்புறம் ஸ்நாக்ஸு முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் மேகி அந்த கப் நூல் இருக்குல்ல அந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடலாங்க. வாங்கிட்டு போயிட்டால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஹாட் வாட்டர் கண்டிப்பாக கெட்டில் வச்சுருப்பாங்க, அதை நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நான் டிமார்ட் போயிட்டு உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது பொண்ணு உள்ளே போனால் வில்லேஜ் மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் வந்தால் சிட்டி சைடு மாதிரி இருக்குது. என்ன கதைனே புரிய மாட்டேங்குது. ரோதா அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்தாங்க. SD கார்டு வேறு மொபைல் கேமராக்கு வாங்க போனோம், எங்கேயுமே கிடைக்கலங்க ஸ்பீடுக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 140ங்க ஸ்பீடு இது வரைக்கும் யூஸ் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து 190 இருந்தால் தான் கேப்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நேராக சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எதனாலும் முடிவு பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோங்க. கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிடணும், இல்லாட்டினா டெல்லியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். மதுரையில் இருக்க விசால்டி மால்லே கிடைக்கல அந்த SD கார்டு. என்ன தான் கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மால்லே கிடைக்கும், நாங்கள் எங்கே போய் வாங்குறது? ஒரிஜினல்லாம் அங்கே தான் கிடைக்கும். சரி ஓகே ப்ரோ, இப்போ எங்கே சாப்பிட போகிறோம்? பிஸ்மி ஹோட்டல் ப்ரோ. ஓகே, வேறு ஸ்பெஷல் தான். சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. வேற என்ன ப்ரோ? சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. எத்தனை மணிக்கு போய் எங்கே போய் சாப்பிட்டாலும் எங்கே போய் ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும், அதுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ என்ன ஒரு பிளானில் இருக்கோம்னா பிஸ்மி ஹோட்டலில் நேற்று ஒரு ஆஃபர் பார்த்துருந்தேன். நல்லெண்ணெய் மட்டன் சுக்கா 2 பரோட்டா 100 ரூபா. பரவாயில்லையே, சாப்பிடுவோம், வாங்க போவோம். நாங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆகாஷ் ப்ரோ இருக்காரு. அவரையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அப்படியே அவரே டிமார்ட் வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஃபைனலி ப்ரோ சொன்ன அந்த கடைக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகே, சாப்பிடுவோம். ப்ரோ சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாரு. கூப்பிட்டு வந்து போகிறேன். வாங்க. புரியல? சட்டைக்கு போடுறாங்க, நியூஸ் சேனல் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில். என்ன ப்ரோ சொல்லிட்டீங்களா? நல்லெண்ணெய் சிக்கன் சுக்கா 2 பரோட்டா. இது எங்கே ப்ரோ இருக்குது லொக்கேஷனு? கரெக்டாக மதுரை வந்து பத்மா தேட்டர் ஸ்டாப் ப்ரோ. கரெக்டாக மதுரை பத்மா ஸ்டாப்பில் பிஸ்மி ஹோட்டல் இருக்குது. அதே மாதிரி வில்லாபுரம் ஆர்ச்சிக்கிட்டே ஒரு பிஸ்மி ஹோட்டல் இருக்குது. ரெண்டுமே தரமாக இருக்கும். எல்லாமே தரமாக இருக்கும். பிரான்ச் 2 முடிச்சுருங்களா? பிரான்ச்சு நிறையவே இருக்கும். இங்கே இருக்குது, தெற்காசத்தில் இருக்குது. ஓகேங்க, அந்த காம்போ தான் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். சரி, மட்டன் சுக்கா மட்டும் ஒன்று போட்டு வந்துருங்க. கிரேவியாக மிச்சம் வேணா நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன். ஒரே ஒரு காம்போ அடிக்கிற பட்டு வந்து வச்சிடறாங்க. நாங்கள் வந்து காட்டுறதுக்கு அதை கூட வச்சிடறாங்க. டக்குன்னு பார்த்தேன் மட்டன் சுக்கா ரோஸ்ட் பண்ணிடலாம்ல? கிரேவியா வேணுமா? சால்னா வரும். இது எல்லாமே ஒரு சால்னா. ஒரு சால்னாவா? என்ன பண்ணுறீங்க? 3 சால்னா இருக்கும் முதல்ல. 3 சால்னா என்ன சொல்கிறீங்க? இங்கே வருங்க. இது வந்து கார் சால்னா. சரி, இது ரெண்டுமே நார்மல். ஓ, இப்போ 3 கலந்து நம்ம கேரளா சைட்லாம் தூத்துக்குடியில் போடுவாங்களே அந்த ஆயில் புரோட்டாக்கு 3 போட்டா அந்த கிரேவி. இப்போ நம்ம கேரளா சைட்லாம் போனோம் வச்சோம்னா புரோட்டாக்கு தனி காசு, சால்னாக்கு தனி காசு. மதுரையில் இருந்த சிலை 3 கிரேவி சாப்பிடலாம் தரமாக. புரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. புரோட்டா சாப்பிட்றதுக்கு மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சால்னா இருக்குது, காம்போ இருக்குது. இதில் வேறு காம்போலாம் புரோட்டாலாம் பார்த்து முதல்ல இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். காம்போலாம் புரோட்டா வருது. அது என்ன ப்ரோ இல்லைன்னு சொன்னார்? என்ன இல்லைன்னு சொன்னார்? அந்த காம்போ முடிஞ்சிருச்சுட்டாரு. காம்போ முடிஞ்சிட்டாரு, அதனால் மட்டன் அது 2 புரோட்டா அந்த காம்போ வந்து முடிஞ்சிருச்சுட்டாரு. சரி, ஸோ அதனால் ஓகே 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 ஓகே.
நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சுங்க. ஆர்டர் பண்ணி 3 சால்னாவோட அந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்மையாகவே இருந்துச்சுங்க. அண்ட் தென் புரோட்டாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ப்ரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது ஏதோ நண்டு லாலிபாப்பு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணணும்னு வாங்கி சாப்பிட்டாங்க. மைனஸோட கொடுத்துருந்தாங்க. அதுவும் நண்டு அந்த கை இருக்குல்லைங்க, அந்த கிராப்போட கை, அதை அந்த கையை எப்படின்னா வெளில வச்சு நல்லாவே பார்க்க நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம் 2 பேருங்க. அந்த மைனஸோட டிப் பண்ணி அந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாவு, அந்த மாவு இருக்குங்க, நம்ம அந்த எப்படி சொல்கிறது வடைக்கில் மாவு போடுவோம்ல, அந்த மாவு மாதிரி தான் அங்கே உள்ளே இருந்துச்சு. எனக்கு அந்த லெவலில் பிடிக்கல. ஆகாஷ்டோக்கும் பிடிக்கல. அவர் சாப்பிட சொல்ல போனால் அந்த லெவலில் தான் பார்த்தீங்களா பண்ணும்போது நான் அப்புறம் வேறு ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மீட் ஐட்டம் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் அந்த லெவலில் ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, அதையும் என்ன பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த நாங்கள் கிளம்பிட்டோம். பட் வந்து புரோட்டா தரமாகவே இருந்துச்சுங்க. யாராவது தெற்குவாசல் சைட்லேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி இருக்குது. அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார், இங்கே வந்துட்டார் ஆள். ப்ரோ இவரு பார்த்தீங்கன்னா சின்ன காசு. ப்ரோ நீயே சின்ன காசா ப்ரோ? நீங்கள் சின்ன காசா? என்ன பெரிய காசு? நான் சின்ன காசு. என்ன சொல்கிறீங்க? ஓ, உருவத்தை வச்சு இடம் போட்டீங்களோ? ஓகேங்க. நெக்ஸ்ட் எங்கே ப்ரோ? டிமார்ட்டா? ஆமாம் ப்ரோ கார் வருது. ஓகேங்க, நான் டிமார்ட் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ட் தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக போய் டிமார்ட்டுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் நம்மளுக்கு கூட ட்ரிப்புக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டாங்க ஒரு பைக்கில். நம்ம சரி நம்ம 2 பேரும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ் ப்ரோ மட்டும் வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காருங்க. அவனியாபுரம் இதானா ப்ரோ? இதுதான் ப்ரோ அவனியாபுரம். ஜல்லிக்கட்டிங்க அவனியாபுரம் நியூஸில் தான் கேள்விப்பட்டீங்க. ஜல்லிக்கட்டில் நேர்லி பார்த்தீங்கன்னா அவனியாபுரம் டிமார்ட்டே வந்துட்டாங்க. அது உள்ள ஏங்க எல்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி இப்போ தான் சாப்பிட்டு இந்த பக்கம் தான். ஓகேங்க, டிமார்ட்டில் போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கே போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, டிமார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ப்ரோ 2 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வருவோன்னு சொல்லிட்டு போவோம் அண்ட் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தாங்க எனக்கு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. வீடியோவில் பாருங்கள். பையெல்லாம் இல்லை, தூக்கி அள்ளி போட்டு போகிறேன்டா. ஒரு டிஷர்ட் எடுத்து 2 கையை கட்டிட்டு உள்ள அள்ளி போட்டு கொண்டு போயலாம். அந்த மாதிரிலாம் சிறப்பான ஆள் நீ. வீட்டில் போகிறதா பெரிய சொல்கிற மாதிரி கூட கொடுத்தது பெரிய. அதெல்லாம் இங்கேருந்து உட்காந்து தள்ளிட்டே போக வேண்டியது. அவர் உட்காந்து தள்ளு எங்கே விட்டாங்க அவங்க 2 பேரும்? ஃபோன் அடி அவங்களுக்கு. எது ப்ரோ இந்த என்ட்ரி? எது ப்ரோ? டிமார்ட் வந்தாச்சுங்க. டிமார்ட்டு மணி பார்த்தீங்கன்னா 3:30. இப்போயே வந்து இந்த காஷ்மீரோட வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அலோடு கிடையாது. ஃபுல் அலோடு ஓகேங்க. அலோடு கிடையாதான் கேமரா. நான் உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்க மாட்டுக்கு. ஸோ ஓகேங்க, நான் வந்துட்டு வீட்டில் எப்படியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வாங்கிக்கணும்னு சொல்ல போகிறோம். நான் வந்துட்டு பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் டிமார்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. கேமரா பிடிங்கி வச்சிட்டாங்க. எல்லாமே அலோடு இல்லை. அலோடு தெரியுது, நீ மூடு. இல்லை எல்லாமே வாங்கியாச்சு. ப்ரோ காட்டுங்க. இவ்வளவு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி நேரத்தில் ஒரு உழப்பு. அங்கே போய் தாங்க பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. கேமரா வந்து உள்ளே அலோடு இல்லையாமா. சரி ப்ரோவை காட்டலாம்னு பார்த்தா அந்த ப்ரோவெலாம் காட்ட முடியல. நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் கிளிப்பு. பட் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுவோம், எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவோம். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிமார்ட்லாம் வந்துட்டு திரும்பி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. ஃபுல் டயர்டு, அதனால் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் வந்து நைட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பும்போது எடுத்திருந்தோம். நம்ம டேரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சுங்க. அப்போ இந்த டைமில் கேப் வந்து புக் பண்ணியிருந்தோம். கேப் டிரைவர் வந்து கரெக்டாக கூப்பிட்டாரு. சரி ஓகே போவாங்க. போயிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு vlog வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் ப்ரோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க.
நான் நிறைய ஐட்டம் வந்து போய் உங்களுக்கு காட்டலாம், அது பர்ச்சேஸ் பண்ணதான் காட்டலான்னு பார்த்தேன். பட் வந்து நம்ம ஃபுல்லாக டயர்டாக இருந்தனால வந்தோடனே ஃபஸ்ட் படுத்துட்டேங்க, ஃபுல் டயர்டு. சரி ஓகே, நம்ம வாங்கினது என்ன பெரிய லெவலில் இல்லைங்க. நான் பேசிக்கான ஸ்நாக்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, ஜாமு, பீனட் பட்டரு இது மாதிரி சின்ன வாங்கினேன். அண்ட் தென் இந்த கேப்பில் தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தேன். 180 எவ்வளோ காட்டுனுச்சு. நம்ம ஒரு 4 பேர் 6 பேர் இருக்குன்னு சொன்னோம். 200 ரவுண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே போவோம். அண்ட் தென் உங்களுக்கு இனிமேட்டு ரெவிஷன் பண்ணி வந்து கண்டினியூ பண்ணுறேன்.